எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் பணம் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா நீங்க வாங்கின ஷேர் அப்படின்றது நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க இதே பேங்க்ல ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்ல கொண்டு போய் போட்டா நீங்க படுத்து தூங்குங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற காது குத்து சீரு கூட போங்க. ஒவ்வொரு செகண்டு என்ன பண்ணுது, உங்களுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக பணத்தை அச்சடிச்சு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி இண்டெக்ஸ்ல இப்படி கிராஷ் ஆனா கூட, இன்னைக்கு கூட பாருங்க 250 பாயிண்ட் இறங்கியிருக்கான். இப்படி கிராஷ் ஆனா கூட நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஷேர் ஒவ்வொரு செகண்ட் பணம் சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ரொம்ப ஹை வெயிட்டேஜான கம்பெனி ஏன் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அல்லது அதிகமாக டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஐசிசி பேங்க் ஆகட்டும், இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவான், டிவிடெண்ட் கொடுப்பான். அப்ப டிவிடெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேருக்கு நம்மளுக்கு முதல்ல ப்ரைஸ் பெனிஃபிட் வரணும். நீங்கள் வாங்கினதுலேருந்து மேலே ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கொடுக்கணும். அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறானுல்ல. ஷேர் மார்க்கெட் இப்படி கிராஷ் ஆயிருதே, ஒரு வருஷம் ஆங்கிளில் பார்த்தோம்னா மேலே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஆனால் நம்ம வாங்கின ரேட்லேருந்து கீழே போயிட்டு நம்ம வாங்கின ரேட்டு வர்றானே ஒழிஞ்சு நம்ம வாங்கினதுக்கு மேலே போக மாட்டேங்கிறான். ஸோ அப்போ இந்த சமயத்தில் ரெண்டு பெனிஃபிட் ஷேர் மார்க்கெட்டில். ஒன்று ப்ரைஸாவது இன்க்ரீஸ் பண்ணி பெனிஃபிட் வரணும், இல்லை ஷேர் ப்ரைஸ் கீழே போனாலும் சரி தொலைது. டிவிடெண்ட்லயா நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்ட்லயும் பணம் வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு செகண்ட்லயும் பணம் வரணும்னா இந்த மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லயோ அல்லது வேறு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸுக்கு வெளியே இருக்கிற ஷேர்களையோ நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா கடைசிக்கு இதுவாது உங்களுக்கு தொடர்ந்து பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய, பெரும்பாலும் 1% 5% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. பட் ரொம்ப நார்மலா ஏவரேஜா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2% to 3% வரைக்கும் கிடைக்கும். அது பேங்க் எஃப்டியினுடைய ரேட் பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா இதில் நல்லா சம்பாதிச்சிடலாம். அதான் நடக்க மாட்டேங்குதே. சரி, அது நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் கீழே இறங்கினவன் மேலே ஏறித்தாகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதாகணுன்ற மாதிரி இறங்கி மேலே ஏறுவான். இந்த சமயத்தில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்னன்னா, இவன் என்னங்க அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் சுத்த கடலை பொறி வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அள்ளி போட்டுட்டு இருக்கோம் கடலை பொறி. திடீர்னு ஒரு 10-15 பொறி கீழே உழுது, இப்போ நடக்கல கீழே இருந்தா கூட சரி தொலைதுன்னு விட்டு போட்டு போகலாம். ஆனால் இவன் பாருங்க யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு பார்த்தோம், கிட்டத்தட்ட 104 பக்கத்துல பார்த்தோம் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். அது பெரும்பாலும் ஏவரேஜா உலகம் உருப்படியா இருந்ததுன்னா கீழே 95 மேல 105 இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருப்பான். இப்ப என்னடான்னு பார்த்தா 111. எல்லாரும் அவன் நாட்டு டாலரை வித்துவிட்டு போய் அமெரிக்க டாலரை வாங்குறாங்க. எதுக்கு? ஒரு அமெரிக்க டாலர் தான் இப்போதைக்கு சேஃப்டி நினைச்சு வாங்குறான். இந்த அமெரிக்க டாலர் எல்லாத்தையும் கெடுத்து விடுறான். என் நாடு சரியில்லை, அது சரியில்லை, நெகட்டிவ் நியூஸா விடுறான். இவங்களும் சரி அவன் நாடே நான் நெகட்டிவ்ங்கிறான். இருந்தாலும் மற்ற நாட்டுக்காரர்களும் சரி, மற்றவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸும் சரி, ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக, ஒரு சேஃப்டிக்காக மற்ற டாலர் கரன்சியில் இருக்கிற அசட்டை குறைச்சிக்கிட்டு அமெரிக்க டாலர் வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் எகிரி கூச்சு ஓடிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, உலக மார்க்கெட் எல்லாமே சகப்பா இருக்கா, எல்லாமே மார்க்கெட் கிராஷ். நீங்க போய் காஸ்பி எடுத்து பாருங்க 3%. பொதுவாக நம்ம மார்க்கெட், இந்திய மார்க்கெட்னு பார்த்தா மற்றவங்க எல்லாம் இறங்கிட்டு இருக்கீங்க, நம்மளால பெருசா இறங்க மாட்டான், இல்லைன்னா அப்படியே திரும்பி பிளஸ்ல வரக்கூடிய வாய்ப்பு நம்ம மார்க்கெட்ல இருக்கு. பட் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகம் பூரா இறங்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் போய் ஃபியூச்சர்ஸ் பாக்குறாங்க. இப்ப பாருங்க, நான் போய் அமெரிக்க மார்க்கெட்டுடைய ஃபியூச்சர்ஸ் பாக்குறேன், அதுவும் நெகட்டிவ்ல இருக்கா. சோ இது நம்மளுக்கு பாசிட்டிவா இல்ல. சரி, இது இல்லாட்டி துறையுது. நம்ம போய் எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா இந்த செப்டம்பர் மாசத்துக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றி விடக்கூடிய ஃபாரினர்ஸ் ஆகட்டும், டிஐஸ் ஆகட்டும், ரெண்டு பேருமே நெட் செல்லிங்ல இருக்காங்க செப்டம்பர் மாசம். ஏங்க, ஒரு யானை அது போக ஒரு எருமை, இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு சிங்கத்தையோ புளிய போட்டு முதின்னு முதிச்சப்ப அந்த சிங்கம் என்ன பண்ணு. ஸோ நம்ம ரீட்டைலர் நிலைமை அப்படிதான். ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ் ஆகட்டும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், ரெண்டு பெரிய ஆளுமே செல்லிங்ல இருக்கும்போது மார்க்கெட் ஃபால் அப்படின்றது நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்த சமயத்துல சைனா ஏதாவது நியூஸ் வந்ததா, அந்த ரூமர், அதாவது அந்த பிரசிடென்ட்டை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்களே, அது உண்மையா இல்லையா நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்றேன். டீட்டெயில் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் சைனால இருக்கக்கூடிய கம்பெனியில வேலை பார்க்குறவர் சைனா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, பட் அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னும் ரூமராகவே இருக்கு, ஒன்றும் கிளியரான நியூஸ் இல்லை. இந்த சமயத்தில் உங்களுடைய பொசிஷன் குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். மறுபடியும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போக போறான்னு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு போய் ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. என்ன நல்ல நியூஸ்னா, இப்ப மேல 18,000 இருந்து கீழே 17,000 வந்திருக்கான். சப்போஸ் 17,000க்கும் 18,000க்கும் அடுத்த 2 மாசத்துக்கு லெவல் பிக்ஸ் பண்றான்னு வச்சுக்கிடுங்களேன். ஏங்க, இதெல்லாம் என்ன ஒரு மணி நேரத்தில் நடந்துருமா? ஒரு 2 மாசமா டைம் கொடுக்க வேண்டாமா?
17,000க்கும் 18,000க்கும் ஒரு லெவல் செட் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடைசிக்கு 17,500 வந்தா கூட இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். இல்ல 17,000 உடைக்கிறான் அப்படின்னா அப்ப அடுத்த லெவல் 16,000 போவான். போறக்கு ஒரு 2 மாசம், மறுபடியும் திரும்பி மேல வரக்கு ஒரு 2 மாசம். சோ இன்னைக்கு நீங்க நிஃப்டி இண்டெக்ஸ்ல யாராவது வாங்கி லாக் ஆனீங்கன்னா கூட 2 மாசம் கழிச்சு பார்க்கும் 4 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நீங்க வாங்கின ரேட் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி இல்ல 17,000க்கு வாங்கிட்டீங்க, கீழே 16,000 போகும்போது அங்க போய் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா மறுபடியும் 17,000 திரும்பி வரும்போது வாங்கின விலை வந்துடும். நான் இந்த நம்பிக்கையில தான், நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்தாலும் சரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் எனக்கு லாபம் வரட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிஃப்டி பீஸ்ல கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பார்க்கல என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கே ஒரு 300-400 ரூபாய் கிடைச்சா வித்துட்டு வெளியே வந்துருவேன். சூப்பருங்க. இந்த ஹர்ஷ இன்ஜினியர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல, 2 லாக் போட்டிருந்தேன். பட் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 40% மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. இத்தனைக்கு ஹை 485 கூட போயிருக்கா. போயிட்டு இப்ப 471 வர்றான். பொதுவா அந்த காலத்துல ஐபிஓ எல்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஆனோடனே 20% லாபம் கிடைச்சுன்னா நிறைய பேர் வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. இப்பெல்லாம் 40% கூட கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லாபம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100 ஷேர் உங்களுக்கு அலாட் ஆயிருந்தா ஒரு 20 ஷேரை கழட்டி விடுறதுல தப்பே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா என்னைக்குமே புதுசா கல்யாணமானவங்களுக்கு ஒரு மாசம் 2 மாசம் தான் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அதுக்கப்புறம் அவன் ஒரு சாதாரண ஷேர் ஆயிடுவான். ஸோ இவனு வந்து 1 வாரம் 2 வாரம் ஒரு மாதிரி பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல தான் இந்த எல்ஐசி ஐபிஓ லிஸ்ட் பண்ணவங்களை யார் டிசிஷன் எடுத்தாங்களோ அவங்களை தேடிட்டு இருக்கேன். பட் அது பெரிய மேட்டருங்க அப்படிங்கிறதுனால அதை பத்தி நான் அப்படியே சைலண்டா போறேன். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த பீக் பெனால்டி மார்ஜின் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்கள ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றவங்கள கடந்த 8 மாசமா கொலையா கொண்டுட்டு கிடந்தாங்க பாவம். அப்பதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாரு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் ரீஃபண்ட் வாங்கிட்டார். அதுக்கு தான் என்ன சொல்றது, எப்பவுமே உங்க லெட்ஜரை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸ்ல உங்க லெட்ஜரை செக் பண்ணி பார்த்து கரெக்டா வாங்கினது வித்தது கரெக்டா இருக்கா, திடீர்னு ஏதாவது பெனால்டி போட்டிருக்கானுங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவர் பெனால்டி எல்லாம் போட்டதெல்லாம் கனெக்ட் பண்ணி இப்ப என்எஸ்சில இருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இங்க பாரு, அதாவது நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுங்க. எக்ஸ்சேஞ்ச் கிளியரிங் கார்பரேஷன் இவங்க தான் மார்க்கெட்டை நடத்துறாங்க. ஸோ அதுல வந்து சில புரோக்கர்ஸ் போய் என்ன பண்றாங்க, ட்ரேடிங் மெம்பர் கிளியரிங் மெம்பர்ஷிப் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே கிளைண்ட் நம்ம தான் கிளைண்ட், போய் ட்ரேடிங் மெம்பர் புரோக்கர்ட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் கிளியரிங் மெம்பர் என்ன சொல்றாங்க, இங்க பாரு, ஏதாவது வந்து ஷார்ட் கலெக்ஷன் ஆஃப் அப்ரண்ட் மார்ஜின் மெயின்டைன் பண்ணாததுக்கோ அல்லது ஸோ அந்த அப்ரண்ட் மார்ஜினை வந்து நீ சுத்தமாகவே கலெக்ஷன் பண்ணாட்டியும் சரி, அல்லது கம்மியாக கலெக்ஷன் பண்ணாலும் சரி, அல்லது இன்ட்ராடேல நாங்கள் வந்து அடிஷனல் மார்ஜின் ஆட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து புரோக்கர் தான் பொறுப்பு. நீ புரோக்கர் கிட்ட இருந்தா நீ புரோக்கர் தான் பெனால்டி கட்டணும். நீ போய் கிளைண்ட் கிட்ட வாங்கக்கூடாது. கிளைண்ட் கம்மியாக வச்சிருக்கான்னா அப்போ அவன் எனக்கு நீ ஆர்டர் போட விடுற அப்படின்ற மாதிரியான சில கொஸ்டின்கள்னால என்ன சொல்றாங்க, 11 அக்டோபர் 2021 இப்போ கூட ஒன்று கெட்டு போகல. உங்களுடைய லெட்ஜர்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. F&O ட்ரேட் பண்றவங்க 11 அக்டோபர் 2021 அப்புறம் உங்களுடைய லெட்ஜர்ல பெனால்டி பை த்ரூ பெனால்டி அப்படின்ற மாதிரி போட்டு பெனால்டி பீக் மார்ஜின் ஏதாவது ஒரு ஹெட்டிங் போட்டு உங்ககிட்ட பணத்தை டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க தாராளமா கிளைம் பண்ணி வாங்கிடலாம். நம்ம சிங்கக்குட்டி ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணி 5,000 ரூபாய் மார்ஜின் பெனால்டி போட்டா திருப்பி வாங்கிட்டாரு. அது சம்பந்தப்பட்ட சர்க்குலர் தான் இது. அதனால நீங்க தைரியமா அடிச்சு பேசி வாங்கலாம். தாராளமா உங்களுடைய லெட்ஜர் போய் எடுத்து பாருங்க. பீக் மார்ஜின் பெனால்ட்டின்னு ஏதாவது ஒன்று 11 அக்டோபர் 2021 அப்புறம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கேட்டு வாங்கலாம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இறங்குறது நீங்க கையை வச்சு தடுக்க முடியாது. இருந்தாலும் சில ஷேர்ஸ் வந்து ஒரு நல்ல ஷேர்ஸ் கீழே லோ ரேட்டுக்கு வந்தான்னா அது நம்ம ஃபில்டர்ல வந்து உழுகுது, அவன் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு நாளையில இருந்தோ அல்லது அடுத்த வாரத்துல இருந்தோ 5% மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே 5% அப்படின்ற ஸ்டாப் லாஸ் போட்டுறணும். ஸோ முதல்ல இந்த பிஎஃப்சி அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய பேட்டர்னே பார்த்தீங்கன்னா 1 வீக் சார்ட்ல பார்ப்போம். இறங்கி ஏறதான் அவன் பேட்டர்ன். ஸோ அப்போ அவன் இறங்கும் போது நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் 150 ரூபா அப்படின்னு போனோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு லாபம். அதே மாதிரி தான் எஸ்ஆர் டிரான்ஸ்பர், அவனுக்கு கீழே உழுகிறத நீங்க கட்டுப்படுத்த முடியாது. பட் உழுகும் போது நீங்க இதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உழுந்து என்ன பண்ணிருக்க, 1000க்கு போயிட்டு 1500 போயிருக்கான். ஸோ அப்போ அவனு கொஞ்சம் லோ ரேட் அப்படிங்கிறது வர்றான். டோரண்ட் பவரும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி 428 வரைக்கும் போயிட்டு அப்புறம் 600 ரூபா போனவன் இப்போ தொடர்ந்து 3 வாரமா இறங்கிட்டே வந்துருக்கான். இந்த சமயத்தில் இதெல்லாம் நீங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, போட்டு வச்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா திடீர்னு மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஆகும். உடனே எதுவுமே நடக்காது. நீங்க பாக்குற வேலைக்கு கூட இன்கிரிமெண்ட் 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் போடுறாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நான் நியூஸை பொறுத்து தான் பயங்கரமான ஃபிளக்சுவேஷனு. ஒரே ஒரு பேட் நியூஸ் தான். இந்த M&M ஃபைனான்ஸ் என்ன பண்ணா, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டுக்கு போயிட்டா. ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி
ஜூன்ல என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டுக்கு போயிட்டான். ஸோ இந்த சமயத்தில் எடுத்து பார்க்கும்போது கடந்த 5 நாளில் மட்டும் 20% இறங்கியிருக்கான். ஸோ இது வந்து நியூஸ் தான் காரணம். ஆனால் சில நேரில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ், இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்காங்க, தேர்ட் பார்ட்டி ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். இதனால் இந்த M&M ஃபைனான்ஸில் நிறைய பேர் இனிமேல் லோனே வாங்காமல் போயிடுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு நல்ல ஷேர் தான், ஆனால் டெம்பரவரியாக இறங்கியிருக்கான். லாங் டேர்மில் இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இந்த நியூஸ் முடியணும் இல்லையா? இந்த நியூஸை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் மேபி கொஞ்சம் ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஷேர் மார்க்கெட்டே இறங்கினாலும் அதானி குரூப்ஸ்னுடைய ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவானு, இறங்குறதுக்கு மறுத்துருவானு. நான் எதுக்குங்க இறங்கணும் அப்படின்ற மாதிரி இறங்கினாலும் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அதானி என்டர்பிரைசஸ்னுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவன் எங்கிருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் செல்லிங்கே வரல. யாராவது 2100க்கு எடுத்திருந்தா அவன் செல்லிங்கே வரல, தொடர்ந்து பையிங்லேயே தான் இருந்திருக்கான். பையிங்லேயே இருந்துட்டு இன்னைக்கு தான் செல்லிங் அப்படின்ற லெவலை வந்து தொடறான். அப்படின்னா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கிருந்து மேலேயோ கீழேயோ ஒரு 150 ரூபா அப்படின்றது இந்த 4 நாளுக்குள்ள சுத்தி விடப்படலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எஃப்என்டோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். கோல் இந்தியாவில் இன்னைக்கு 5% டவுன். ஆனால் அதில் வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். என்ன சொல்றாங்க, நாங்கள் இந்த மாதிரி 4 சர்ஃபேஸ் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து அமைக்க போறோம். யாரோடலாம் அக்ரிமெண்ட் போட்டுனா BHEL, IOC, கெயிலோட சேர்ந்து பண்ண போறோன்ற நியூஸ் வந்தது. ஆனால் 5% பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து லாங் டேர்ம்ல ஒரு 5-10 வருஷம் கழிச்சு இந்த ஷேர்லாம் வாங்கி வச்சவங்க அப்போ பயப்படவே தேவையில்லை. 5-10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் ப்ராஜெக்ட்ல நல்லா லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். சுஸ்லான் ஷேர் இன்னைக்கு 8% பக்கம் இறங்கிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது நல்ல நியூஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு 21 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேர் ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்போ கரண்ட் ரேட் பாத்தீங்களா, சுஸ்லான் கிட்டத்தட்ட 8000 ரூபா இருக்கா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட், நீங்க 21 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம், எங்களுடைய ரைட்ஸ் இஷ்யூ நீங்க அப்ளை பண்ணலான்றாங்க. அதன் மூலியமா 1200 கோடி நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்றாங்க. நல்ல நியூஸ் தான். பட் கொஞ்சம் 7% பக்கம் இறங்கி இருக்கான். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆயில் க்ரூட் ஆயில் நல்லா மேலே ஏறி போயிட்டு இருக்கீல. இந்த ஆயில் இந்தியா, ONGC, ரிலையன்ஸ்க்குலாம் பாசிட்டிவா இருந்தது, BPC எல்லாம் கும்பா பாடிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த அதனுடைய இம்பாக்ட் என்ன, ஆயில் வேறுனதுனால என்ன நடந்திருக்குன்னா, ஆயில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராஃபிட் 3887 கோடி அவங்களுடைய குவார்டர்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 123% வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், 3.5% இறங்கி தான் இருக்கான். ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் இறங்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில நம்ம நினைச்ச ரேட் வந்துட்டாங்க. ஆனா நம்ம இந்த ரேட்டை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நினைச்சோம். 79 ரூபா வந்துட்டா நம்மளுக்கு நல்லது. இனிமேல் அவன் இறங்கினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏறினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏறினாலும் $85-90 $95 இருப்பான். ஸோ க்ரூட் ஆயில் அமெரிக்கார்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆயிட்டான். இந்த கேம்பஸ் ஆக்டிவேர் வந்து 1 மாசமா நல்லா இருந்தா, 1 மாசமா நல்லா இருந்தா யாருக்குமே பொறுக்காது போல. யானை தன் தலையில் தானே மல்லவாரி போடுங்கிற மாதிரி நீங்க 3% ஏறி இருக்கா. எதுக்குன்னா அது அவங்க விட்ட நியூஸ் தான். கேம்பஸ் ஆக்டிவேரும் அவங்களுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி கேம்பஸ் ஏயும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யூனிகெம் லேப் அப்படின்றவங்க 20% வேற ஒரு கம்பெனியில் இருந்த ஹோல்டிங்கை வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 271 கோடி அவங்களுக்கு உள்ள பணம் வருது. ஆனா பாருங்க, அவங்களும் 4% இறங்கி தான் இருக்காங்க. சில கமெண்ட்ஸ் படிக்க சொல்லியிருந்தீங்க, அது பார்க்கலாம். நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, நிஃப்டி ஏறும்போது ஷேர்ஸ் பிரைஸ் ஏறல, ஆனா நிஃப்டி இறங்கும்போது பணம் நல்லாவே இறங்குதுன்றாரு. அதனால தாங்க நான் மோஸ்ட்லி பணத்தை வந்து நிஃப்டி பீஸ்லயே போட்டு என் பணத்தை பூரா அதுலயே வச்சிடலாமான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நண்பர் சொல்றாரு, ஹாங்காங் இறங்கினா இறங்கிட்டுங்க, நம்மலாம் நெக்ஸ்ட் 18,200ன்றாரு. உங்க அது மட்டும் வந்துச்சுன்னா இந்த வருஷத்துக்குள்ள மறுபடியும் உங்க வாய்க்கு சக்கரை தாங்க. குவைத் டு INR வந்து 262 ரூபா வந்துருச்சுங்க. என் கசினுக்கு கொண்டாட்டம் தான். நண்பர் ஒருத்தர் இன்ஃபோசிஸ் பத்தி கேட்டிருந்தாரு. அவன் இன்னைக்கு 1.5% ஏறி இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட்டே கும்பாப்பாடி இறங்கிட்டு இருக்கான். இன்ஃபோசிஸ் ஏறான்னா முக்கியமா அந்த US டாலர் இண்டெக்ஸுக்கு எதிராக நம்மளோட இந்திய கரன்சி வந்து வீக் ஆயிட்டு போறதா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது அமைஞ்சு மேலே வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நிஃப்டி இண்டெக்ஸை ஏத்துறக்காக யாராவது ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி ஒன்னா திடீர்னு ரிலையன்ஸ் ஏத்துவாங்க, இல்லைன்னா இன்ஃபோசிஸ் ஏத்துவானுங்க, ஏதாவது ஒன்னா ஏற்ற வேண்டிய வேலை பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏற்றி விட்டுவிட்டு நாளைக்கு இதை வித்துவிட்டு போய் வேற ஏதாவது ரிலையன்ஸை கூட வாங்குவாங்க. ஸோ இவங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் எனிவே இன்ஃபோசிஸ்க்கு வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி தான் நான் நம்புறேன். அதே மாதிரி பவர் கிரிட் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கேட்டிருந்தீங்க 7% இறங்கியிருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள தான் கவர் பண்ணா இது டேஞ்சர் ஜோன், 200 ரூபாய்க்கு கீழே போனா வித்தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஆனா இப்ப பாருங்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா வர்றான். ஒரு 190 ரூபாய் அப்படின்றதெல்லாம் ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவான பிரைஸா இருக்கு. ஏன்னா மேல ஒரு 220 ரூபா வந்தான்னா கூட 10% லாபம் ஆச்சே. நீ 190 கீழே வந்தான்னா அடுத்து 150 100 ரூபாய்னு தைரியமா வாங்கலாம். எங்க வாங்கினாலும் இவன் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆளு லாபமும் கொடுப்பான்.
இந்த பிரிகேட்லாம் வந்து இன்னைக்கு நல்லா இறங்கியிருக்கானுங்க, ரியல் எஸ்டேட்டை போட்டு கிழிக்கிறாங்க. அவங்க ரியல் எஸ்டேட் கீழே இருந்தால் மறுபடியும் மேலே ஏறக்கூடியவன் தான். ஸோ பிரிகேட்லாம் என்ன கேட்டால் வச்சிருக்கலாம். இந்த ஐஎக்ஸ் ட்ரைடன்ட் பற்றி கேட்டிருந்தீங்க, அதில் நியூஸே வர மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா அவனுங்களும் ஏறுவானுங்க, நியூஸே இல்லை. இந்த ஐஎக்ஸ்னுடைய லெவல் பாருங்களேன், இந்த ஐஎக்ஸ் பாருங்க தொடர்ந்து கீழே நோக்கி தான் வருது. இதுல வந்து ஒரே நியூஸ் என்னன்னா, வேற ஒருத்த பவர் கிரிட் வந்து வேற ஒரு பிஎஃப்சி நினைக்கிறேன், அவங்க வந்து இன்னொரு புதுசா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி நாங்க கிரியேட் பண்றோன்ற ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்துச்சு. இந்த ஐஆர்சிடிசி பாருங்களேன், இதுலயும் தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆனாலும் நெகட்டிவ் நியூஸ் தான். பட் சமீபத்தில் அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னா, திடீர்னு 674 ரூபாயிலிருந்து 754 போய் நிறைய பேருக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். எனக்கும் கூட தான் கொடுத்தா. நான் லாபத்தை புக் பண்ணிட்டு நோ லாஸ் மேக்கிங்ல ஓடி வந்துட்டேன் ஐஆர்சிடிசில. அதே மாதிரி தான் இந்த ட்ரைடன்ட்டுக்கு இப்ப சமீபத்தில் எந்த நியூஸ்மே வர மாட்டேங்குது. அவங்க கிளாத் ரிலேட்டடா காட்டன் மேல இறங்கி போச்சு. பெரிய இப்ப ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால மேபி இங்க இருந்து கொஞ்சம் எகிரி குதிச்சு மேல ஒரு 42 அல்லது ஒரு 50 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐஎக்ஸ்ல எதுவும் நியூஸே இல்லை, அதனால தொடர்ந்து இறங்குமுகமா இருக்கான். ஸோ இந்த ஷேர் வந்து நீங்க இன்னும் நம்பிக்கையா வச்சுட்டே இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். நியூஸ் வந்து அப்படி இல்லைன்னா டெக்னிக்கலி ஓவர் சோல்ட் ஆகணும். கீழே ஒரு 100 ரூபா அப்படின்ற ஒரு ரவுண்ட் ஃபிகரை டச் பண்ணும். என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகரை டச் பண்ணானுங்கன்னா டெக்னிக்கலி ஒரு சப்போர்ட் வந்து மேல 150 அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்க. ஐஎக்ஸ் வந்து ஒரு 100 ரூபா வந்தான்னா அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஐஆர்சிடிசில எப்படி லூஸ் தனமா ஏதாவது ஒரு நியூஸ் விட்டு ஏதாவது ஒரு எக்ஸிட் கொடுக்குறாங்க, லாபம் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே பாருங்க 571 ரூபாயிலிருந்து 751 ரூபா கொண்டு வந்திருக்கான். அது மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ட்ரைடன்ட் ஐஎக்ஸும் தப்பிச்சுக்கும். ட்ரைடன்ட்ல இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல நியூஸ் இருக்கு. மேலே வந்தாங்கன்னா 40 ரூபா அல்லது 45 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.